வாழ்க அன்புடன். இன்று மிக முக்கியமான மற்றொரு விடயம், சந்தேகம் என்ற அந்த ஒரு மிக முக்கியமான உணர்வு. இந்த உணர்வு நமக்குள் நாம் எழ செய்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்றை நாம் இழந்து விடுவோம். நாம் நேர்மறை இல்லாத நபராக முற்றிலுமாக நாம் சென்று விடுவோம். அதாவது எங்கெல்லாம் நமக்கு நம்பிக்கை குறைகிறதோ அங்கெல்லாம் நமக்கு சந்தேகம் என்ற ஒன்று எழுகின்றது. அதாவது உண்மையிலேயே ஒன்றின் மீது சந்தேகம் வருகின்ற பொழுது அங்கு நம்பிக்கையும் குறைந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த வகையில் இந்த சந்தேகம் என்ற இந்த உணர்வானது நமது உறவுகளுக்கு இடையேலோ அல்லது நமக்கும் இறைவனுக்கும் இடையேவோ அல்லது நமக்கும் நேர்மறை தன்மைக்கும் இடையேவோ இதுபோன்று எதன் மீது அந்த சந்தேக உணர்வு நமக்கு வருகின்றதோ ஒட்டுமொத்தமான நம்முடைய அற்புதமான வாழ்க்கையை நாம் பறிகொடுத்தவர்களாக மாறுகின்றோம். எனவே இந்த உணர்வு ஒரு மிகப்பெரிய நேர்மறை இல்லாத தன்மையோடு நமது வாழ்வை நசுக்கவல்ல ஒரு மாபெரும் அரக்கனாக அதை நாம் கருதலாம். அப்படிப்பட்ட அந்த உணர்வை நீங்கள் நம்பிக்கை என்ற ஒரு சக்தியின் மூலமாக தகர்த்தெறியுங்கள். அதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நாம் நம்முடைய உறவுகள்கிட்ட அது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், இல்லை தாய் தந்தையராக இருக்கட்டும், எந்த உறவாக இருந்தாலும் சரி, அந்த உறவு நம்மோட நல்லா பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த உறவை உண்மையிலுமே நாம் வெளிப்படைத்தன்மையோடு நாம் அங்கே பழகணும். எந்த விதமான மறைத்தலும் எதுவும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு நம்ம பழகணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை நல்லாவே இருக்கும். அந்த நம்பிக்கையை நம்ம சிதைக்கிற அளவுக்கு எதுவுமே வச்சுக்கக்கூடாது. உண்மையான அன்பை அங்கே நம்ம அதிகமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். எங்கெல்லாம் அன்பு அதிகமாகுதோ அங்கெல்லாம் அந்த நம்பிக்கையும் சேர்ந்து அதிகமாகும், நேர்மறைத்தன்மைகளும் சேர்ந்து அதிகமாகும். அப்போ அந்த இடத்துல சந்தேகம் என்பது வருவதற்கே வாய்ப்பே இல்லை. அதனால தான் இறைவனோட யாருக்கெல்லாம் ரொம்ப அன்பு இருக்கிறதோ அங்கே நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சந்தேக உணர்வே வராது. இறைவன் எனக்கு இறைவன் என்னை ஏற்றுக்கொள்கிறானா, என்னுடைய பக்தியை ஏற்றுக்கொள்கிறானா, அல்லது எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக கொண்டு போகிறதில் இறைவன் எனக்கு பங்காற்றுவானா, இல்லை எனக்கு உதவி செய்வானா அப்படிங்கிற எண்ணமே வராது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இறைவன் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். நான் செஞ்சுருக்கேன், செய்ய வேண்டியது நான் ஒரு கருவி, அவ்வளோதான். நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன், இறைவன் அதுக்கு மேலே பார்த்துக்குவார், அவ்வளோதான். அந்த ஒரு சரணாகதி நிலையை வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்பிக்கை வலுவாக இருக்கும். அப்போது அன்பு அதிகமாக இருக்கிறதுனால அங்கே என்ன வராது அப்படின்னா இந்த சந்தேக உணர்வு எழுவதில்லை. அதுபோல் சில உறவுகளிடத்தில் நமக்கு சந்தேக உணர்வு எழுகின்ற பொழுது நாம் வெளிப்படையாக அவர்களிடம் அவைகளை கேட்டு விடுவது நல்லது. அது அவர்களுடைய மனதை நோகாமல் நாம் சரியாக கேட்டு புரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த உறவு மிக அற்புதமாகவே இருக்கும். நாம் அவர்களிடம் அது குறித்த சந்தேகிக்கிறோம் என்ற எண்ணம் இருந்தாலே அந்த உறவு நம்ம விட்டு அகழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே சந்தேகத்தை உறவுகளிடத்திலேயோ அல்லது நம்முடைய வேலைகளாக இருக்கட்டும் அல்லது நம்மீதே நமக்கு ஒரு சந்தேகம், இதை நாம் செய்து விடுவோமா, இதை நம்மால் முடித்து விட முடியுமா அப்படி என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் எந்த வேலையும் உங்களால் நிம்மதியாக செய்ய முடியாது, எந்த வேலையும் உங்களால் திறம்பட செய்யவும் முடியாமல் போய்விடும். அப்படியெனில் எந்த இடத்திலெல்லாம் நம்பிக்கை என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்திலெல்லாம் அந்த நம்பிக்கை குறைந்து போகின்ற அந்த தருணத்தில் இந்த சந்தேக உணர்வானது மேலோங்கிவிடும். அப்போ அதிலிருந்து நாம் நம்ம தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அந்த சந்தேக உணர்வை நமக்குள் எழாமல் இருக்க வேண்டும். இது ஒவ்வொன்றையும் நம்மிடமிருந்து பிரித்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்குது. அதனால் அந்த உணர்வை நமக்குள்ளே எப்பயுமே எழ செய்யாமல் அதை அதற்கு பதிலாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்பிக்கையை வளர்த்தெடுங்கள். அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு எல்லாத்துலேயும் அன்பை ஒரு நல்ல ஆயுதமாக பயன்படுத்துங்க. ஏன்னா அன்பு அதிகமாக இருக்கிற இடத்துல நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். எங்கே அன்பு அதிகமாக இருக்கோ அங்கே நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். நம்பிக்கை அதிகமாக இருக்கிற இடத்துல வேறு எந்த ஒரு மோசமான உணர்வுகளும் அங்கே தலை காட்ட வாய்ப்பே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் எது குறித்தெல்லாம் நீங்கள் சந்தேகம் கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாத்தையுமே இன்னையோட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிங்க. இது வரைக்கும் அது எப்படி வேணால் இருந்துட்டு இருக்கலாம். அது என்ன நடந்துற போது, நம்மளை மீறி என்ன நடந்துரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை குறித்து சந்தேகிக்கிறீங்க அப்படின்னா அதை போய் நீங்கள் அதாவது அதை ஊர்ஜிதப்படுத்தியோ அல்ல அதை நிரூபணம் பண்ணுறதுனால என்ன நடந்துற போது, உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி திரும்பிடும்னு நினைக்கிறீங்களா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா? அதை பண்ணுறப்ப இன்னும் அதிகமாக தான் போயிட்டுருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதியை நீங்கள் தொலைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அப்போ இப்பொழுது எந்த லெவலில் எந்த நிலையில் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதே நிலையில் அந்த நம்பிக்கையும் அதிகப்படுத்துங்க.
அந்த உண்மையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்திட்டே இருங்க. இதற்கான பலன் உங்களுக்கு இறையாற்றல் கண்டிப்பாக தரும். உங்களை ஒருவேளை யாராவது நம்பிக்கை துரோகம் செய்ய நினைச்சாலோ அல்லது நீங்கள் சந்தேகப்படாமலே நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறப்ப அவங்க செய்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை துரோகம். அப்படி யாராவது அதை பண்ணினாங்க அப்படின்னா அதற்கான பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதை பற்றி நீங்கள் எதுவுமே எண்ண வேண்டியது இருக்காது. நிச்சயமாக அதற்கான பலன்கள் அவங்களுக்கான அந்த கர்ம பலனாக அது விளையும். அதனால் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. நாம் சரியாக இருப்போம், அவ்வளோதான். நம்ம எல்லாரையுமே நம்புகிறோம், நம்ம எல்லாருமே நம்பிக்கை வச்சுருக்கோம். எந்த இடத்துலையும் நமக்கு எந்த ஒரு எல்லளவும் அது குறித்த ஒரு ஐயம் நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களால் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உங்களால் எப்பயுமே வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நல்லா வரணும் அப்படின்னா இந்த உணர்வை முதல்ல நாம் நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றணும். அதுக்கு நம்பிக்கையும் அன்பையும் துணையாக கொண்டு அதை நாம் செயல்படுத்தணும். அதற்கான ஒரு நாளாக இன்றைய தினம் வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் இந்த உணர்வை எடுத்துவிட்டு அங்கே நம்பிக்கையும் உறுதியாக கொண்டு வாருங்கள். அதற்கான நாளாக இன்றைய தினம் வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி.